ஆஸ்ட்ரோ பக்தி டாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாத பலன்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாத பலன்கள் பார்க்குறோம், வருஷ பலன்கள் பார்க்குறோம். அதே போல் மெல்ல செல்லும் கிரகங்களுடைய பலன்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள். மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அதிகமாக மெல்ல செல்லக்கூடிய கிரகம் சனி புத்திர பகவான். சனி பயிற்சி பலன்கள், ராகு கேது பயிற்சி பலன்கள், குரு பயிற்சி பலன்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ அந்த வருஷத்தில் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திரை மாத பலன்களை பார்க்க போகிறோம். இப்போ இந்த சித்திரை மாதம் அப்படின்றது விஸ்வாச வருஷத்தில் தொடங்குது. இந்த வருஷம் எப்போ தொடங்குது, இந்த மாதம் எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க நிகழும் மங்களகரமான விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் ஆங்கில தேதி 14/4/2025 உயர்ந்த கிழமையான திங்கக்கிழமையில் தொடங்குது. இது முடிகிறது அப்படின்றது 14/5/2025 வரையிலும் இந்த சித்திரை மாதம் இருக்குது. சித்திரை மாதம் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம் அப்படின்றதே சொல்லுவோம். நம்ம அந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு முன்னோர்களும் மூத்தோர்களும் பெரியோர்களும் என்ன பண்ணுவாங்க, திருமணமான தம்பதிகளை ஆடி மாதத்தில் சேர வேண்டாம்னு சொன்னக்கூடிய காரணம் என்ன அப்படின்னாக்க, ஆடியில் கூடினா சித்திரையில் குழந்தை பிறக்கும், சித்திரையில் அக்னி நட்சத்திரம் அந்த குழந்தையோட உடம்பு சூடு தாங்காது அப்படின்றனால நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு நற்பலன்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்குற காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், முக்கியமான நிகழ்வுகள் என்னென்னன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 23/4/2025 வாஸ்து நாள். வாஸ்து நாள் அப்படின்றது வருஷத்துக்கு 8 நாள் தான் வரும். அப்போ வாஸ்து புருஷர் கண் விழிக்கக்கூடிய நேரம், நம்ம அந்த வாஸ்து பூஜை பண்ணக்கூடிய நேரம் காலையில் 8:04 9:34 வாஸ்து பூஜை போடக்கூடிய நேரம். சரி, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க 25/4/2025 திருவண்ணாமலையில் ஸ்ரீ ரமண மகரிஷி பிறந்த 75வது ஆராதனை தினம் அந்த 25/4 கொண்டாடப்படுது. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க 27/4/2025 சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 30/4/2025 நம்ம எல்லாருமே, அதாவது நம்ம கொண்டாடுறோமோ இல்லையோ நகைக்கடைக்காரங்க கண்டிப்பாக அதை கொண்டாடுவாங்க. அது என்ன அப்படின்னாக்க அக்ஷய திருதியை. சூரியனும் சந்திரனும் சம உச்ச காலகட்டங்களில் வர்றதுக்கு அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய திருதியை பற்றி நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடுறோம். இப்போ அந்த அக்ஷய திருதியை வரக்கூடிய காலகட்டங்கள் 30/4/2025. பொன்னாப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க. அப்படியேற்பட்ட புதந்தமான புதன்கிழமையில் வருது அக்ஷய திருதியை. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 4/5/2025 எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க சூரியன் பரம உச்சத்தில் வர்றது மேஷத்தில். அந்த பரம உச்சத்தில் வர்றது தான் அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம். இந்த அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பத்தில் எந்த விதமான சுபகாரியங்களும் நம்மளுடைய சார்ந்தவங்க கொண்டாட மாட்டாங்க. இந்த அக்னி நட்சத்திரம் 4-21 வரலும் இருக்குது. அது வைகாசியில் வந்துடுது. அப்போ அக்னி நட்சத்திர தோஷ ஆரம்பம். சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 12/5/2025 திங்கக்கிழமை. எல்லா பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேஷ தினங்கள் உண்டு. இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பேர் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பேர். அதை தவிர இந்த காலகட்டங்களில் மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய காலகட்டம். வரலாறு புகழ்பெற்றது, உலக புகழ்பெற்ற மதுரையில் உள்ள கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய நாள் அந்த 12/5/2025 திங்கக்கிழமை. சரி, இதுக்கு அடுத்தது இந்த விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் பிறக்கக்கூடிய நாட்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றத பார்ப்போம். காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷத்தில் சூரிய பகவானும், அதுக்கு அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 2ஆம் இடமான ரிஷபத்தில் குரு பகவானும், 4ஆம் இடமான கர்க்கடகத்தில் செவ்வாய் பகவானும், மற்றும் 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவானும், மற்றும் கும்பத்தில் சனி பகவானும், புத பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் மீனத்திலையும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த சித்திரை மாதம் பிறக்குது. இந்த சித்திரை மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்றது சொன்னோம். இதில் இந்த காலகட்டங்களில் 2 மெல்ல செல்லும் கிரக பயிற்சிகள் இருக்குது. அந்த 2 கிரகங்கள், ஒன்று ராகு, இன்னொன்று கேது.
அடுத்தது குரு பெயர்ச்சி. இதை பற்றி நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது விஸ்வாவசு வருஷத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் பார்த்தீர்களேயானால் வரக்கூடிய கிரகச்சாரங்களில் மிக முக்கியமான கிரகச்சாரம் அப்படின்னு கிரக கோள் சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராகு கேத்துவின் பெயர்ச்சி 26/4/2025 வருது. இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு. ஏன்னா ராகு கேத்துன்றது வந்து 1.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசியில் மாறக்கூடியது. இப்போ நம்ம மாத கிரகங்களை பற்றி பேசுகிறோம், அதாவது சித்திரை மாதத்தை பற்றி பேசுகிறோம். எப்படியும் ராகு கேத்து பயிற்சியின் தனியாக வீடியோ போடுவோம். அதை தவிர குரு பயிற்சியும் நடக்கிறது. குரு பயிற்சி 11/5/2025 நடக்கிறது. குரு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார். ராகுவும் கேத்துவும் பார்த்தோம்னா ராகு மீன ராசியிலிருந்து அப்பிரதட்சணமாக சுற்றுவார். அதனால் வந்து கும்பத்துக்கும் கேத்து கன்னியா ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் வரார். இந்த மாதம் சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய மாத கிரகங்களில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கிரன் வக்கர கதியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 4 நாட்கள் மட்டுமே இந்த மாதம் பிறந்ததுலேருந்து வக்கரத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து சுக்கிரன் உச்சம் பெற்று போய் இருக்கார். இதற்கு மேலே பரிவர்த்தனை யோகமும் வருது. குருவும் சுக்கிரனும் இந்த மாதம் மொத்தம் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடியது பெரிய விசேஷம். ஏன்னா 11ஆம் தேதி 11/5 தான் மாறுறார். அதனால் மாத கடைசி சித்திரை மாத கடைசியில் தான் குரு பெயர்ச்சி வருது. அது வரலும் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக குருவும் சுக்கிரனும் அவரவர்கள் வீட்டில் ஆட்சி பெற்றதற்கு சமமாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதில் வந்து சுக்கிரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கார், வக்கர நிவர்த்தியும் அடைகிறார். பெரிய விசேஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் வந்து இந்த மாதம் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 15 தேதி வரலும், இந்த மாதத்தினுடைய 15 தேதி வரலும், அதாவது 30/4/2025 வரலும் பார்த்தீங்கன்னா புதன் மீன ராசியில் நீச்சப்படுறார். என்ன சார் இது நீச்சப்படுறாரே புதன்னா, நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் அமையிறது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். கல்விக்கு அப்படின்னு சொல்லிங்கன்னாலே புதனை எடுக்காமல் இருக்கவே முடியாது. எந்த ஒரு நுண்ணறிவு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஷயங்களை எடுத்து நுண்ணறிவு செய்து பார்க்கணும் அப்படின்னாலே அதுக்கு புதனுடைய இது வேணும். புதன் இப்போ நீச்சப்பட்டிருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறதுனால மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையில் இந்த மாதத்தில் இருக்கார். சரி, அதற்கடுத்து உண்டான இன்னொரு கிரகம் பார்த்தேனால் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார். இந்த மாதம் வந்து சித்திரை மாதம் எப்போவுமே மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார். செவ்வாய் சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய், அதாவது மேஷத்தினுடைய அதிபதியான செவ்வாய் பார்த்தோம்னா இந்த மாதம் மொத்தம் நீச்சப்பட்டு போயிருக்கார். இது வந்து இந்த மாதத்தினுடைய கோள் சாரத்தினுடைய முக்கியமான நிகழ்வுகள். ஏன்னா புதன் நீச்ச பங்கம் அடைகிறார், சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கார், பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கார். அது தவிர செவ்வாய் நீச்சம் பெற்று போயிருக்கார். செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கார். இதெல்லாம் வச்சு இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் ஒரு ராசிக்கும் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், எந்த அளவு ஏமாற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை ஒன்றொன்னாக இப்போ பார்க்கலாம். அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த விசுவாச வருஷம் சித்திரை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ இந்த சித்திரை மாதத்தில் பொறுத்தளவுக்கு 2 கிரக பயிற்சிகள் நடக்குது. ஒன்று ராகு கேது பயிற்சி, இன்னொன்று குரு பயிற்சி. இந்த 2 பயிற்சியுமே கன்னியா ராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்களை தருமா? நல்ல பலன்களை தரும். ஆகா, நல்லா சொல்லிட்டீங்களே. கண்டிப்பாக நல்லது மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் கேது பகவான் இருந்து உடல் நலத்தில் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தார், கண் நோய்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார், பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அப்போ அவர் விலகக்கூடிய காலகட்டங்கள் என்ன ஒன்று அப்படின்னா ரிஷபத்திலேருந்து குரு பார்த்ததுனால பொருளாதார விரயங்கள் மட்டும் ஆணுச்சு, நபர் விரயங்கள் ஆகலை. ஸோ இந்த சித்திரை மாதம் விசுவாச வருஷம் கன்னியாராசி அன்பர்களுக்கு ஆனந்தமான அற்புதமான மாதம்னு சொல்லலாமா? அற்புதமான மாதம்னு சொல்லலாம். பிரகஸ்பதியான குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார். எடுத்த காரியங்களில் வெற்றி வெற்றி வெற்றி. முயற்சிகள் அத்தனையுமே நல்லபடியாக ஆகுமா? நல்லபடியாக ஆகும். கவலைப்பட வேண்டிய தேவையில்லை.
12 கேது பகவான். 12 கேது பகவான் இருந்தாலே, அந்த ஆனக்காரனான கேது பகவான் இருந்தாலே ஒரு சிலருக்கு சொல்லுவாங்க அடுத்த பிறவி கிடையாது அப்படிம்பாங்க. 12 அப்படின்றது அயன சயன போகஸ்தானம். அந்த அயன சயன போகஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால, இந்த சித்திரை மாதத்தில் கேது பகவானும் மாறுறதுனால உங்களுக்கு வெற்றி 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 யோகங்கள் கிடைக்கும். 6ஆம் இடத்துல சனி பகவான், 6ஆம் இடத்துல ராகு பகவான். எடுத்த முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். இந்த கன்னியா ராசியை சேர்ந்த குழந்தைகளாக இருக்கட்டும், கன்னியா ராசியை சேர்ந்த இளம் வாலிபர்களாக இருக்கட்டும் அல்லது இளைஞர்களாக இருக்கட்டும், வேலைக்காக முயற்சி செய்கின்ற கன்னியா ராசி அன்பர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்தில் சூரிய பகவான் உச்சம், 6ஆம் இடத்தில் சனி பகவான். அப்போ கண்டிப்பாக வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் முயற்சி பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு வெளிநாடு முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் செய்யணும்னு முயற்சி செய்யக்கூடியவங்க வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12க்கு உண்டான சூரிய பகவான் 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்று மறைந்து இருக்கிறார். படித்த படிப்பிற்கு உண்டான உத்தியோகமும், உத்தியோகத்திற்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கும் ராகு பகவானுடைய சப்போர்ட் இருக்கிறதுனாலையும், அந்நிய மொழி அந்நிய மதம் சேர்ந்தவர்களால் பண வரவு, தொழில் தொடங்கணும் அப்படின்றவங்களுக்கு வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12-8 தொடர்பு வர்றதுனால. அதே போல் அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கும் அரசு தொடர்புடைய உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம் என்கின்ற செல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட் பண்ணக்கூடியவங்களுக்கு 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிர பகவான் எங்கே இருக்கார்? உங்களுடைய ராசியாதிபதியான நீச்சமடைஞ்ச புதன் கூட சுக்கிர பகவான் நீச பங்கம் ஏற்படுவதனால் கண்டிப்பாக வெளியூர் வெளிமாநிலம் முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஐஐடி ஜேஇஇ நீட்டு மற்றும் பிஹெச்டி படிக்கக்கூடியவங்களுக்கும் மற்றும் அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்யக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு தொடர்புடைய வாய்ப்புகள் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல பதவி உயர்வுகளும் பணவரவுகளும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக தடையும் தாமதமும் ஏற்பட்டிருக்கின்ற திருமண தடையும் தாமதம் ஏற்பட்டிருக்கிறவங்களுக்கு குருபலம் என்கின்ற வியாழன் நோக்கு வந்ததுனாலையும், 7ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் நீச்சம் பெற்று நீசபங்க ராஜயோகம் பெற்றதுனால நீண்ட நாட்களாக கன்னியா ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமண தடையும் தாமதமும் விலகி திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காதவங்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு ஏற்பட்டுகின்ற தடைகளும் தாமதங்களும் விலகி கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக பதவி உயர்வு பணவரவு கிடைக்காம உங்களுடைய புகழுக்கு பங்கம் விளைவிச்சிருந்த இந்த கன்னியாராசி அன்பர்களுக்கு ராசிநாதனான புத பகவான் நீச்சமடைஞ்சு உச்சம் பெற்ற சுக்கிர பகவானுடைய பார்வை பெறதுனால கண்டிப்பாக திடீர் பணவரவு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாம் எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள். மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு வருஷ பலன்களும், விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு மாத பலன்களும் செய்வோம். அப்போ விரைவாக செல்லக்கூடியது சூரிய பகவான், சுக்கிர பகவான், புத பகவான், அங்கார பகவான். இந்த உங்களுடைய ராசிக்கு 3க்கும் 8க்கும் உடைய அங்கார பகவான் 11ஆம் இடத்தில் நீச்சம் அடைஞ்சதுனால என்ன பலன்களும், ராசிநாதனான புத பகவான் நீச்சம் அடைஞ்சதும், சுக்கிர பகவானும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்றதுனால என்ன பலன்கள் ஏற்படும் அப்படின்றத ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது செய்யக்கூடிய தொழிலில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதாவது பார்ட்னர்ஷிப் தொழிலில் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் மிகப்பெரிய வெற்றியை சம்பாதிக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால பணம் எல்லா வகையிலையும் வந்து கொண்டே இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. ராசிக்கு 9ஆம் அதிபதி 9க்கு 11ல் இருக்கிறது பெரிய விசேஷம். அதனால தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பும்,
வெளிநாடு போகக்கூடிய ஒரு லக்கு திடீர் ஃபேவர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 3 8 அதிபதி 2 மறைவு ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 11ஆம் இடத்தில் நீச்சப்படுறார். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா மூத்த சகோதரர்களோட சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மண் ஜல்லி இந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க, ரத்த சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த கலைஞர்கள், அதாவது சமையல் கலை வல்லுநர்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சம சப்தமத்தில் ராசிநாதன் நீச்சப்பட்டு போறார். ராசிநாதன் நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கம் அடைகிறதன் மூலியமாக பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கும் 10ஆம் அதிபதி ஆதிபத்தியத்திற்கு ராசிக்கும் 10ஆம் இடத்திற்கும் உண்டான புதன் நீச்சப்பட்டதனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, மாற்றங்களினால் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த புதனுடைய புதன் உங்களுடைய ராசியின் அதிபதி அப்படின்றதுனால கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸ், அதை தவிர ஆர்ட் டைரக்டர்ஸ், அதை தவிர பார்த்தீங்களா இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, கணிதம் சம்பந்தமாக வரக்கூடிய எல்லா துறையும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதை தவிர புத்தகம் எழுதுவது, கவிஞர்கள், கலைஞர்கள், புத்தகம் எழுதக்கூடியவர்கள், புத்தக வியாபாரம் செய்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திடீர் பண ஏற்றம் கிடைக்கக்கூடிய, அதாவது இந்த மாதம் பிறந்து 14ஆம் தேதி பிறகுதா 30ஆம் தேதி அன்னைக்கு புதன் மாறுறது. புதன் 8ஆம் இடத்துக்கு போய் மறைஞ்ச புதனாக போகிறது. அப்படி இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் 30ஆம் தேதிக்குள்ள திடீர் பண யோகம், ராஜயோகம் உங்களுக்கு நிச்சயமாக அளிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டத்தில் முயற்சிகளை சற்று தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது. எந்த முயற்சியும் இல்லாமையே உங்களுக்கு வர வேண்டியது எல்லாமே சேரும். இந்த காலகட்டத்தில் எந்தெந்த நாட்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதோ முயற்சி இருந்தாலும் அதை எடுக்காமல் இருக்கிறது நல்லது. எந்தெந்த நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள், இந்த சந்திராஷ்டம நாட்களில் என்ன செய்யலாம், அதை தவிர உங்களுடைய கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம், அதாவது சித்திரை மாதம் என்ன எளிய பரிகாரம் செய்யலாம், அதாவது அவங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை, கோச்சாரம் நல்லா இருந்தாலும் அந்த தசாபுக்தி வேலை செய்யலை அப்படின்னா கோச்சாரங்கள் அந்த அளவு ஏற்றுக் கொடுக்காது. அவர்களுக்கு என்ன விதமான ஒரு பரிகாரங்கள், எளிய பரிகாரங்கள் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போ உங்களுக்கு கன்னியா ராசிக்காரர்களுடைய அதிபதியாகியவர் புதன் பகவான். அந்த புதன் பகவான் நீச்சமற்றிருக்கார். அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட 30 நாளில் அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துக்கும் போயிடுறார். அங்கே உச்சம் பெற்ற சூரியனோடு சேர போகிறார். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது. அதனால் 15 நாள் 7ஆம் இடத்துல நீச்ச பங்கம் அடைஞ்சிருக்கார். 8ஆம் இடத்துக்கு ஒரு 15 நாள் இருக்கார் இந்த மாத்தையில். அப்போ இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால புதன் பகவானுக்கு துளசி மாலையும் அணிவித்து வணங்கலாம். அதே போல் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு துளசி மாலைகள் அணிவித்து வணங்கலாம். இதனால் உங்களுக்கு எந்த குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைபாடுகள் நீங்கி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் துளசி மாலையை புதன்கிழமை அன்னைக்கு புதன் பகவானுக்கும், பெருமாளுக்கு, ஆஞ்சநேயருக்கு, இவங்களுக்கெல்லாம் சனிக்கிழமை அன்னைக்கும் அணிவிச்சு பண்ணுறது சால சிறந்ததாக இருக்கும். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் 26/4/2025 சனிக்கிழமை அன்னைக்கு விடிகாலையில் 2:40க்கு ஆரம்பமாயிடுது. அப்போ அதில் இருந்து 27/4/2025 ஞாயிற்றுக்கிழமை, 28/4/2025 திங்கட்கிழமை, 29/4/2025 செவ்வாய்க்கிழமை காலையில் 5 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நாட்களை புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். அதே போல் பிரயாணங்கள் எதுவும் செய்ய வேண்டாம். இது 2 நாளையும் பின் விளைவுகள் வரும். அதாவது
இந்த சந்திராஷ்டம தினங்களில் நம்முடைய மைண்டு வந்து வேவரிகேஷன் ஆகிடும். அதனால் சரியான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலை உண்டாயிரும். அதில் சரியான முடிவு நம்ம எடுக்கிறது முடிவு தப்பாக ரைட்டாங்கிறது இப்போ தெரியாது. இப்போ ரைட்டுன்னு தோணும், ஆனால் அது பின்னாடி வந்து தப்பாக போயிடும். அந்த பின்னாடி தப்பாக வர்ற காலத்தில் அதனுடைய தப்புக்கு உண்டான தண்டனைகள் கிடைக்கும். அந்த தண்டனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த நாட்களை வந்து பிரயாணத்துக்கும் புதிய முயற்சிகளுக்கும் அவசியம் தவிர்க்க வேண்டியது. இதை தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் இல்லாமல் போயிடும். அதுக்காக தான் சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, பொதுவாக சொன்னீங்க கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா குரு வக்கரத்தில் இருந்த பிரச்சனைகள் இருந்தது, பணவரவு கொஞ்சமாக இருந்தது, உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தது. ஏன்னா கேது பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்தது. இப்போ பார்த்தோம்னா கேது உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். 12ஆம் இடத்துக்கு போனதுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ஏன்னா குரு பார்வையும் இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா தன காரகன் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கும், வேலையின் மூலியம் ஏற்றம் கிடைக்கும், ஏற்றம் மூலியமாக பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில், அதை தவிர வந்து பூமி சம்பந்தமான தொழில்களில் இருப்பவங்க, நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் இருப்பவங்க சற்று பொறுமையாக இருக்கிறது நல்லது. கம்ப்யூட்டர் சயின்ஸு, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், அதை தவிர வந்து இந்த ஃபேஷன் டெக்னாலஜி, அதை தவிர வந்து ஏரோஸ்பேஸு, கம்யூனிகேஷன், இந்த மாதிரியான காற்று சார்ந்த தொழில்களில் இருக்கிறவங்க, காற்றின் மூலியமாக ஒலி பெருக்கக்கூடிய தொழிலில் இருக்கிறவங்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 6ஆம் இடத்தில் ராகுவும் சனியும் அபரிமிதமான யோகத்தை கொடுக்க போகிறாங்க. எல்லா விதமான விஷயங்களிலும் நிச்சயமாக வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு வெற்றி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கு. வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போது. மொத்தத்தில் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் ஒரு பெரிய ஆனந்த தாண்டவமாக இருக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.